கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக அல்லது நமக்கு இந்த நாளிலே காலையிலே போராடி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தையை இருக்கிறதான இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியான வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசனை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே ஏறிவா, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இன்றைக்கு நாம் தியானித்து சோத்திரிக்க போகிற ஒரு வார்த்தை ஏறி வா. இந்த வார்த்தையானது இங்கே ஏறிவா என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்ததான தரிசனமும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் அந்த முழு வெளிப்பாடும் தான் இந்த காரியங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. துவக்கத்திலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த யோவானுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு தேவ தரிசனத்தை காணும்படியாக அதன் முதல் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குள்ளாக்கப்பட்டு தேவ தரிசனம் முழுவதையும் காணத்தக்கதா. அதற்கு தான் இந்த புஸ்தகத்தின் பெயரே வெளிப்படுத்தின விசேஷம். இது சுவிசேஷம் அல்ல. மார்க்கு, மன்னிக்க வேண்டும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் 4 பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, பரமேறுதலை, இவைகளை சொல்லுகிற காரியங்கள் தான் சுவிசேஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததும், அவர் பிறந்தது, அவருடைய பரிசுத்த பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இவைகள் தான் சுவிசேஷம். நாம் போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இதைதான் நாம் அறிவிக்க வேண்டும். அவைகளை தான் அந்த 4 பேரும் 4 விதங்களிலே அவர்கள் கண்ட காரியங்களை, அவர்கள் கேட்ட காரியங்களை சுவிசேஷங்களாய் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புஸ்தகம், இது வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல. இந்த புஸ்தகத்தின் தலைப்பிலே நாம் அழகாய் அதை வாசிக்க முடியும். ஒவ்வொரு தலைப்பும் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. இது சுவிசேஷம் அல்ல. நாம் வேகமாய் சொல்லும் போது வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்று எல்லாரும் சொல்லிவிடுகிறோம். நாம் அதை சொல்லக்கூடாது, அது தவறு. அது வெளிப்படுத்தின விசேஷம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு மாத்திரம்தான் இது வெளிப்படுத்தப்பட்டது. சுவிசேஷம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டது, எல்லாரும் அறிந்து கொண்டது. ஆனால் விசேஷங்கள் ஒரு சிலருக்கு தான் வெளிப்படுத்தப்படும். இப்படி வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏறிவா என்று அழைக்கப்படுது. அப்படியானால் இது அதிகாலை வேளையிலே வந்து இந்த போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ ஏறி வா, ஏறி வா, நான் உன்னை விசேஷம் உள்ளவனா
விசேஷமுள்ளவளாக நான் மாற்றப் போகிறேன். இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். நீ ஒரு வெளிப்படுத்தின விசேஷமாக இந்த பூமியிலே நடமாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற விசேஷ மக்களாய்தான் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகிய நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவர் முதலாவது கொடுக்கிற வார்த்தை ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறவர்களாய் காண்பிக்கிறவர்களாய் இனிவரும் உலகத்திற்கு இப்பொழுது இருக்கிறதான மக்களுக்கு இனி சம்பவிக்க போகிறவைகளையும் சொல்லத்தக்கதான ஒரு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம எல்லாம் மாற்ற போகிறார். அது எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சி அல்லவா! இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றார். அதிகாலையில் அவரை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ ஏறி வா, நீ சம்பவிக்க போகிறவர்களை உனக்கு காண்பிக்கும் பொருட்டு நான் உனக்கு காண்பிப்பேன், நான் உனக்கு காண்பிக்கிறேன். நான் அந்த சத்தம் விளம்பினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணி நாம் ஏறிவா என்று சொல்லும் போது அவரிடத்திலே நாம் ஏறி வருவோம். ஆண்டவர் நமக்கு எல்லாம் பெரிய விசேஷங்களை அறிவிக்கிறவராய், நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அந்த கிருபை இந்த காலை வேளையில எல்லாரும் பெற்று ஹalleluya ரீபாலா தூரமா குடபா ஓ சிக்கபாலா ஓ மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு யோவானுக்கு நீ உம்முடைய விசேஷங்களை வெளிப்படுத்துகிறீர். நன்றியோடு இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன், உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விளம்பிட்டீங்க. நீர் அந்த சத்தத்தில் ஏறி வர யோவானுக்கு நீர் வெளிப்படுத்த ஆண்டவரே இந்த விசேஷங்களை போல ஆண்டவரே இனி வரும் நாட்களில் நடக்க போகிறவர்கள் கர்த்தர் எங்களை எல்லாருக்கும் வெளிப்படுத்த போகிறதுக்காக நாங்கள் ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்களா எங்களை எல்லாம் ஏறி வர பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே அதிகாலை வேளையிலே அவரை தேடி வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஏறிவாம் என்று சொல்லி அழைக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஏறிவா என்று சொல்லுகிறவர் யார்? அவர் உன்னதத்தில் இருக்கிறவர், உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவரே ஏறிவா என்று சொல்லி ஏறி வருவதற்கு அவர் ஏறினார். அவர் நமக்கு முன்னதாக ஏறினார். அவருடைய உயிர்த்தெழுதலை பரமேறுதலை அது குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த காலங்கள் நமக்கு சபை போதகங்களின்படியாக சபை வழக்கங்களின்படியாக ஆதி திருச்சபைகளின் வழக்கங்களின்படியாக 2 காலங்கள் என்று குறிக்கப்படுகிற நாட்கள். இதற்கு பின்புதான் அந்த பெரிய வெள்ளி
புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிறதான குட் ஃப்ரைடே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரண நாளும் உயிர்த்தெழுதலின் நாளும். இதெல்லாம் அன்றைக்குதான் மரித்தாரா, அன்றைக்குதான் உயிர்த்தெழுந்தாரா, கிறிஸ்துமஸ் அன்றைக்குதான் இயேசு பிறந்தாரா என்று இன்றைக்கு வாதாடுகிற அநேகர் உண்டு. இதெல்லாம் உலகத்திலே குறிக்கப்பட்ட நாட்கள். ஒருவேளை அந்த நாள் இல்லை, ஆனால் ஒரு நாளிலே, அந்த முதல் நூற்றாண்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார், அவர் வளர்ந்தார். அது சரித்திரம். அவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், அதுவும் சரித்திரம். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏன் அநேகர் பயணங்கள் போகிறார்கள்? இயேசுவானவர் வாழ்ந்த அந்த பூமியை பார்க்கிறதுக்கு. அது அவர் அப்பொழுது இருந்தது போல இல்லை. இப்பொழுது அதிலே கட்டடங்கள் கட்டப்பட்டு சபைகள் நிறுவப்பட்டு ஆங்காங்கே அங்கு திருச்சபைகள் வைக்கப்பட்டிருக்கு. அவர் பிறந்த இடமாக இருக்கட்டும், அவர் வளர்ந்த இடமாய் இருக்கட்டும், அவர் ஊழியம் செய்த இடங்களாய் இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் குறிக்கிறதான ஒவ்வொரு இடங்கள் அங்கே இருக்கிறது. சரித்திரபூர்வமாய் அது இருக்கிறது. சரித்திரபூர்வமாய் பரத்திலிருந்து இறங்கி வந்த ஒரே பரிசுத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இறங்கினவரே ஏறினார், ஏறினவரே இறங்கினார். அதைதான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அப்போ இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். அவர் இறங்கினார், அவர் ஏறினார். ஆகையால் நம்மையும் அவரோடு கூட அழைத்து செல்வதற்காக தான் ஏறும்படியாக மீண்டும் இறங்கி வரப்போகிறார். அது இந்த பூமிக்கு அல்ல, நடுவானத்தில் வந்து நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல போகிறார். ஆகியால் தான் அந்த முதல் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுங்கள். உங்களுக்குண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம், ஒரே ஆவி உண்டு, ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆகையால்தான் கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்படும். நான் சொன்னேன் அல்லவா, 4 சுவிசேஷங்களை எழுதினவர்கள் வேறு மக்கள். அவர்கள் கண்டவற்றை, அவரோடு கூட ஊழியம் செய்யும் போது கூட இருந்தவற்றை, லூக்கா அவரோடு கூட இல்லை ஆனாலும் கேட்டு அறிந்து, பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து ஆராய்ந்து அறிந்து எழுதினதுதான் சுவிசேஷம். யோவானும் அந்த சுவிசேஷத்தை எழுதினார். அவருடைய சுவிசேஷம் சற்று வித்தியாசமாயிருக்கும். அவருடைய சுவிசேஷம் மட்டுமல்ல, அவருடைய நிருபங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்று 3 நிருபங்கள் யோவானால் எழுதப்படும். அதற்கும் மேலே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த கிருபை என்ன? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் தேவனிடத்திலிருந்து நேரடியாய் தேவ தரிசனம் பெற்று, பரலோக தரிசனம் பெற்று, பழைய ஏற்பாட்டிலே தெய்வ தரிசனம் பெற்ற மோசே பரலோகத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் உனக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படியே நீ செய்வாயாக.
அங்கே இருந்தவற்றை அப்படியே அதை பார்த்து பார்த்து மோசே அதை தன் மனதில் வைத்து அதை பெசலேலுக்கும் அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அதை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் கட்டினார். ஆனால் இங்கே யோவானை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் என்று நாம் அந்த சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில்தான் அதை சொல்லுகிறார். யோவான் அந்த சீஷன் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆகையால் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அந்த விசேஷமானவனுக்கு விசேஷமானவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஏறினவரே அவர் இறங்கினார். ஏறினார் என்பதினாலே அவர் முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். இறங்கினவர் தான் எல்லாவற்றையும் நிரப்புகிறார். அவர் எப்படி நிரப்பி அவனவனுக்கு என்ன செய்கிறாராம்? கிருபைகளை அளிக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு இருக்கிற கிருபை இன்னொரு ஆளுக்கு இருக்காது. கணவனுக்கு உள்ளது மனைவிக்கு இருக்காது, மனைவிக்குள்ளது பிள்ளைகளுக்கு இருக்காது. ஒரு ஊழியக்காரருக்கு இருக்கிறது இன்னொரு ஊழியக்காரருக்கு இருக்காது. நான் எப்பொழுது சொன்னேன் அல்லவா, 4 சுவிசேஷங்களை எழுதினவர்கள் 4 விதங்களிலே ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தார். மத்தேயு நேரடியான ஒரு சீஷன், யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு சீஷன், மார்க்கு அவரோடு கூட இருந்த ஒரு சீஷன். மற்ற 70 பேர் 120 பேர் யார் யார் இருக்காங்களோ அவர்களிலே ஒருவனாய் இருந்தவர். லூக்கா அவர்களில் ஒருவர் இல்லாத பட்சத்திலும் அவர் அந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலருடைய நடபடிகளை எழுதுகிறதற்கு அந்த கிருபை பெற்றிருந்தார். அப்படியானால் காலை வேளையிலே வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஏறிவா என்று சொல்லுகிறார். அவர் இறங்கினாதனாலே, அவர் நம்மை ரட்சித்ததினாலே, அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்ததினாலே இன்றைக்கு இந்த அதிகாலை ஜெபத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் நாம் அவரிடத்திலே ஏறி போவதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் எதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ, என்ன கிருபைகளை அவர் நமக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறாரோ, அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாகும். ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய ஈவு, தேவனுடைய ஈவு, அது எல்லா மனுஷருக்கும். ஆனால் அழைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம், வெளிப்பாடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு வித்தியாசமாயிருக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிருக்கும். இப்படி ஒரு வெளிப்பாடா இவர்களுக்கு என்று சொல்லி. ஆகையால் உங்களோடு நான் என்ன செய்ய முடியாது, போட்டி போட்டுக்கொள்ள இருக்க முடியாது. எனக்கு என்ன கிருபை தந்திருக்காரோ ஆண்டவர், அந்த அவர் கொடுத்த ஈவின் அளவின்படியாக, அந்த கிருபையின் அளவின்படியாக நான் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். பிரயோஜனம் இல்லாத தாளந்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ராப்தலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் பிரயோஜனப்படுத்தினவர்கள் அதன் பலனை பரலோகத்தில் அடைந்தார்கள். இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சியினோம். லூக்கான சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிற அந்த ராப்தலின் அந்த ரகசியம் என்ன? நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று 10 ராப்தல் சம்பாதித்தவனை ஆண்டவர் அந்த எஜமான் சொல்லுகிறதை அந்த ஊமையாக அந்த சொல்லுகிறது என்ன? அந்த ஆண்டவருடைய அரசாட்சி வரும்போது, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும்போது 1000 வருடங்க, 5 வருடம் 4 வருஷம் இல்லைங்க, இப்பொழுது இருக்கிறது போல இல்லைங்க. இந்த ஆட்சியிலே நாம் இருக்கிறோமோ இல்லையோ, நமக்கு அதிகாரம் கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு அதை குறித்து கவலை வேண்டாம். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே நமக்கு ஒரு ஆட்சி உண்டு. நம்ம எத்தனை பேர் அதிகாரிகளாக இருக்க போகும்? 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய்
100 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இத்தனை ஆத்துமாக்களை நீ சம்பாதித்தாயே, இத்தனை கிருபைகளை நான் உனக்கு கொடுத்ததை நீ பிரயோஜனப்படுத்தினாயே. நான் உனக்கு கொடுத்த அந்த ஈவை நீ வேஸ்ட் பண்ணாம வீணாக்காமல் அதை உபயோகப்படுத்தினாயே. வா என் மகளே, என் மகனே, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்று சொல்லி நம்மை அழைக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்த அந்த கிருபையின் ஈவுகளை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களா கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது அவரிடத்துல பங்கு, ஆசீர்வாதத்தின் பங்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதா கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியாக அவனவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஈவின் அளவு வித்தியாசப்படும். ஆகையால் பொறாமைப்படக்கூடாது, நாம் பெருமை கொள்ளக்கூடாது. எனக்கு நிறைய ஆண்டு 5 கொடுத்திருக்கிறார், 5 கிருபை இருக்கேன், நான் பெருமை கொள்ளக்கூடாது. மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு 5 இருக்கிறது, நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு ஒண்ணுதானே ஆண்டவர் கொடுத்தார். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய திறமைக்கு தக்கதான் எனக்கு எவ்வளவு முடியும் அவ்வளவுதான் கொடுப்பார் ஆண்டவர், நிறைய கொடுக்க மாட்டான். இந்த மகளுக்கு இவ்வளவுதான் பலன், இவ்வளவுதான் கிருபை, இவ்வளவுதான் ஓட முடியும், இதை கொடுத்தால் போதும், இதை வைத்து சம்பாதி என்று ஒன்று கொடுப்பார். அதை வைத்து சந்தோஷப்படும். அப்படியாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் மேலே நம்முடைய கரங்களை வைத்து ஆண்டவர் ஏறினான், ஏறி வா என்று நம்மை அழைத்து இந்த நாளிலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னான். நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அளிக்கப்படும் அல்ல, அளிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் பிறக்கும் போதே நமக்குள்ள ஒரு கிருபையை ஆண்டவர் வச்சுட்டாரு. அதை வைத்து நாம் சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதை நாம் இதுவரையிலும் செய்திருந்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செய்யாதிருந்தான் இன்றைக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததான அந்த கிருபை நான் போக்கடிக்க கூடாது, கிருபையை போக்கடிக்க கூடாது ஆண்டவரே, பரிதாபமான நிலைமைக்கு நான் போய்விடக்கூடாது. ஆகையால் நீ என்னை ஏறிவா என்று அழைக்கிறீரே, இந்த கிருபை கொடுத்திருக்கிறீர், அதை நான் உபயோகப்படுத்த கிருபை தாரும் என்று சொல்லி எல்லா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபேசியர் 4:7 கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மேலே ஆண்டவரே நான் கைகளை வைத்து நீர் எனக்கு கொடுத்த இந்த ஈவின் படியாக, நீர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையின் படியாக, ஓ ஷாபலா தீரமா குரபா நிக்கமலா தூரியமா குரபா ரதா நமா குரபா ஓ சிக்கமலா ஓ ஹாலோ தூ நமா ரபா குரபா சிக்கலோ தூ ரபா குரபா. ஓ எனக்கு கொடுத்த கிருபை, அதை உபயோகப்படுத்துகிற கிருபை சிவ லதூரிமா குரபா வைத்து வைக்கிற கிருபை அல்ல ஆண்டவரே, அந்த கிருபை போக்கடிக்கிறதுக்கு அல்ல. ஓ சிக்கமனா தூரமா உம்முடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக, உம்முடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக எனக்கு கொடுத்த அந்த கிருபை, எனக்கு கொடுத்த அந்த கிருபை ஆண்டவரே நான் அதை உபயோகப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. சிவ லது ரமா ரமா ஓ ரிகா லதுரி வாங்குறவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே அசதியா இருந்து விடக்கூடாது அப்பா, ஒரு நாளும் அசதியா இருந்து விடக்கூடாது. உடைய கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. உடைய ஆண்டவரே ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கிறது என்று அழிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, நீர் கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. அவைகளை நாங்கள் பிரயோஜனப்படுத்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களிலே நாங்கள் சோம்பேறிகளாயிருந்தோம், சோம்பேறி என்று சொல்லி எங்களை சொல்லக்கூடாதப்பா. உண்மையுள்ள ஊழியக்காரனே, உண்மையுள்ள ஊழியக்காரியே, உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உத்தமமுள்ள ஊழியக்காரி என்று எங்களை சொல்லணும். சோம்பலும் பொல்லாதவனும் வாங்கிய ஊழியக்காரன் என்று நாங்கள் பேர் வேற வாங்கக்கூடாது ஆண்டவரே. பொல்லாதவளும் சோம்பலுமான ஊழியக்காரி என்று நாங்கள் பேர் வாங்கக்கூடாது.
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்ததான அந்த ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நான் பயன்படுத்த எனக்கு உதவி செய்வீனாக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அப்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அன்றைக்கு யோவானை மாத்திரம் ஆண்டவர் ஏறி வா என்று சொல்லவில்லை. நம்ம ஒவ்வொருவரையும் கூட இந்த வேத வசனங்கள் எல்லாருக்கும் உரியது. எல்லா வசனம் எச்சரிப்பின் வசனங்கள் நம்மை எச்சரிப்பதற்கு. இதிலே தவறாய் நடந்தவர்களின் வசனம் நமக்கு எச்சரிப்பு. இதை நீ செய்யாதே, இதனால் அவர்கள் எவ்வளவு தண்டனை பெற்றார்கள் என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறோம். நல்ல ஆசீர்வாதமாய் கர்த்தரோடு ஜீவித்தவர்களின் வாழ்க்கை, நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின் ஈவின், கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவு வேற. அந்த கிருபை நாம் போக்கடிக்காமல் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த அளவு என்று சொல்லும் போது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த மன்னாவை கொடுக்கும் போது தேவ ஜனங்களிடத்திலே போய் சொன்னார், எல்லாரும் அவரவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான மன்னாவை அவர்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையா சிலர் அத நம்ம சொல்லுவோமே, ஆத்திரமாய் போய் நிறைய அள்ளிக்கிட்டு வராங்க. சிலர் எனக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னு சிலர் ஸ்டைல் பண்றவங்க இருக்காங்க. அப்படி கொஞ்சம் ஸ்டைல் பண்றவங்க கொஞ்சமாய் எடுத்துட்டு வந்தாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அவர்கள் வீடுகளுக்கு வந்து அந்த ஓமர் என்ற அளவிலே அளந்தார். கொஞ்சமாய் எடுத்தவனுக்கும் அந்த ஒரு ஓமர் அளவு, அதிகமாய் சேகரித்தவனுக்கும் அந்த ஒரு ஓமர் அளவுதான் இருந்ததாம். ஆண்டவருடைய அளவு பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா நாம தான் நம்முடைய கண்ணு பொறுக்க மாட்டேங்க. அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்துட்டாரே, எனக்கு கொடுக்கலையே. நான் நினைக்கிறேன் அந்த சோம்பலான ஊழியக்காரன் அப்படித்தான் யோசித்திருப்பான். அவங்களுக்கு 5, இவருக்கு 2, எனக்கு மாத்திரம் 1. ஒன்றை அவன் எளிதாய் 2 ஆக்கி இருக்கலாம். இந்த உவமை எதற்கு எழுதப்பட்டது? நம்மில் ஒருவரும் ஒரு காரியத்துக்கும் ஒருவரிடத்திலும் போட்டி போடக்கூடாது. அவரவருக்கு ஒவ்வொரு அளவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்துவோம். நம்மளால் இயன்றவரை எவ்வளவு பிரயோஜனப்படுத்துகிறோமோ அவ்வளவு பலன் பரலோகத்திலே. இந்த பூமியில நமக்கு நிறைய பேர் பலன் கொடுக்க மாட்டாங்க. அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் ஏறி வா என்று ஆண்டவர் ஏறி வர சொல்லுகிறதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் ஏறி என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 46:29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போனான். தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படிக்கு அவன் ஒரு ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதிலே ஏறி தன் தகப்பனை சந்திக்கும். ரதத்தில் ஏறி போன ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே
நாம் வாசிக்கிறோம். ரதத்தில் ஏறினவர்கள் அநேகர் இந்த பூமியில். ஆனால் பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறின ஒரு தெய்வ மனுஷனை குறித்து நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அது எலியா தீர்க்கதரிசி. அவருக்கு அக்கினி ரதங்கள், அதிலே ஏறி அவர் போகிறார். போகும்போதுதான் எலிசா தீர்க்கதரிசி, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அவரை பார்த்து கூப்பிடுகிறதை பார்க்க. இஸ்ரவேலுக்கே ரதமாய் இருந்தவராம். ஏன் என்று சொன்னான், அவன் ஜெபித்து மழை வர போகிற அந்த நேரத்திலே அந்த ஆகாப் ராஜாவின் இடத்துல, அந்த இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான், உம்முடைய ரதத்தை பூட்டிக் கொண்டு வேகமாய் உம்முடைய அரண்மனைக்கு போம். இதோ பெருமழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன் என்று கையளவு மேகம் வந்த போது சொன்ன ஒரு விசுவாச தெய்வ மனுஷன். ஆகையால் தான் அவரை குறித்து எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், இஸ்ரவேலுக்கே நீர் ரதமாய் இருந்தவர். அந்த இஸ்ரவேலுக்கு ரதத்தை பூட்டி ஆகாபை ஓட சொல்லிவிட்டு அந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம், அவரும் ஓடினார். இந்த ரதத்துக்கு முன்னதாக, ஆகாபின் ரதத்துக்கு முன்னதாக அவர் ஓடினார். அப்படியானால் இஸ்ரவேலுக்கு ரதமாய் இருந்தவர், அவரை ஆண்டவர் ரதத்திலே ஏற்றி கொண்டு போனார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் ரதத்திலே ஏற்றி கொண்டு போனார். இந்த 11ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 2:11, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகே, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை சந்திக்க ஒரு ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதிலே ஏறி போனான். இந்த தகப்பனை விட்டு இந்த மகன் பிரிந்து போகவில்லை. மகனை விட்டு தகப்பன் பிரிந்து போகவில்லை. ஆனால் சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் அவர்களை பிரித்தது. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், தகப்பனை விட்டு போனதான குமாரனை எதிர்நோக்கி கொண்டு காத்திருந்த ஒரு தகப்பன். இந்த தகப்பன் அவர் தூரத்தில் மகன் வருகிறதை பார்த்து அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நம்முடைய ரட்சிப்பின் நாளிலே கர்த்தர் செய்ததான காரியம். அல்லது அவரை விட்டு விலகி போகிறதான வேளைகளிலே தகப்பனாகிய ஆண்டவர் நம்மை அணைத்து கொண்டு முத்தம் செய்து, மகனே, நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், நீ மறுபடியும் போய் அந்த சேற்றிலே புரளாதே, நீ வாயினிடத்திலே என்று சொல்லி நாம் விழுகிற அநேக முறைகளிலே நம்மை அழைத்து தம்மோடு கூட அணைத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஆனால் எவ்வளவு காலம் நாம் அவரை விட்டு தூரம் போய்கொண்டிருக்கிறோமோ நம்மை அழைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் தான் அவரிடத்துக்கு ஏறி போகவே. அப்படியானால் நாம் ரதத்தில் ஏறி அவரோடு கூட இணைந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோமா? தகப்பனோடு கூட உள்ள உறவு. அன்றைக்கு யோசேப்புக்கு தகப்பனோடு நல்ல உறவு இல்லை, பிரிந்திருந்தது அந்த உறவு. எப்பொழுது தகப்பனை காண்பேன் என்று காத்து கொண்டிருந்தான். அதுபோல நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்று
அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களா, இயேசுவே உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்க்கிறது. இந்த ரதத்தில் ஏறி அவன் தகப்பனை சந்திக்க போனான். அதுபோல நாமும் கூட நாம் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரிடத்திலே சேர்க்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிய நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாம், இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாம். தகப்பனோடு கூட உள்ள உறவு எதை குறிக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். தனியே மலையின் மேல் ஏறினார். அவரை ராஜாவாக்க போகிறார். அவர் ராஜா தான், யூதருக்கு ராஜாவாக தான் பிறந்தார். ஆனால் இவர்கள் எல்லாம் அவரை ராஜாவாக்க கூடாது. அவர் ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வரப்போகிறார். அப்பொழுதுதான் வர வேண்டும் என்பதற்காக அவர் அவர்களை விட்டு விலகி அவர் என்ன செய்தாராம்? தனியே மலையின் மேல் ஏறி தகப்பனோடு பிதாவோடு ஒன்றித்திருந்தார். நாமும் கூட இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற நமக்கு 2வது ரதத்தில் ஏறி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த ரதம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மறுரூபப்பட்டு அவரோடு கூட நாம் பறந்து செல்வதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ரதத்தை ஆயத்தம் பண்ணி அவன் தகப்பனை சந்திக்க போகிறான். அதுபோல நாமும் இயேசுவை சந்திக்க போவதற்கு நாம் இந்த பூமியிலே செய்ய வேண்டியது, பிதாவோடு எப்படி இயேசுவானவர் ஒன்றித்திருந்தாரோ, ஆகியால் தான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் போது, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல பிதாவே இவர்களும் நம்மில் ஒருவராய் இருக்கும்படியாக, நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கும்படியாக இவர்களுக்காய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். யோவான் 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பின உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஒரு மகிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆகையால் அந்த மகிமையின் ஸ்தானத்தை விட்டு, மகிமையின் சன்னிதானத்தை விட்டு, மகிமையின் ரூபத்தை விட்டு, மகிமையை விட்டு விலகி போகாதவர்களாய், ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கிறவர்களாய், ஓ ஷபலதி கமரமா, இந்த அதிகாலை வேளையில வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனாகி அவரை சந்திக்கிறதுக்கு இந்த பூமியிலே அவரோடு கூட இசைந்து இருந்தான் மட்டும் அவர் கூப்பிடுகிற சத்தம், வாணியே வா என்று சொன்னான், நான் எழுந்து போவேன் என்று சொல்லி, சிவல் அதுக்கனவரவா எழுந்து வா என்று சொல்லி, ஏறி வா என்று சொல்லும் போது அந்த ரதத்தில் ஏறி போகத்தக்கதாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான அந்த அக்கினி மயமான ரதம் எடுத்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு தான் அக்கினி ரதமும் குதிரைகளும் வரப்போகிறது. சிக்காவலா தூரவா குறவா, அது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. நாம் அங்கே ஏறி போக போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகையால் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்முடைய மகிமையை விட்டு பிரிய மாட்டேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படியாக நீர் எனக்கு தந்த மகிமையை தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. இயேசு அவருடைய மகிமை தந்திருக்கிறார், பிதாவின் மகிமை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார், மகிமைப்படுத்துவார்.
இந்த பூமியிலே இயேசுவானவரை மகிமைப்படுத்தின அதே பிதாவானவர் உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்துவார். அந்த மகிமையின் ஜீவனுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு எப்பொழுதும் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் எங்கள் ஐக்கியம் இருக்கிறது என்று யோவான் எழுதுகிறாரே. எங்கள் ஐக்கியம் இயேசுவோடும் பிதாவாகிய தேவனோடும் கிறிஸ்து இயேசுவோடும் இருக்கிறது. அவரோடு கூட நாம் இணைந்து இருக்கும் போது அவர் வரும்போது அடி வருகையிலே காணப்படுவோம். தகப்பனை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தம்? இந்த நாட்கள் ஆயத்தமாகிற நாட்கள். நாமும் ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூட இருக்கிற எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ ஸ்திரப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரையும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்லங்க நம்ம. ஆகியால் நாம் ஏறி போக நமக்கு ஒரு ரதம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் கர்த்தரை ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ, அந்த ரதத்தில் ஏறி தகப்பனை சந்திக்க புறப்பட்ட யோசேப்பு போல சீக்காமல தூரம் அங்குறவனவா, ஓ ரீதனம் அணிக்கல தூரம் அங்குறவா, நாங்களும் புறப்பட்டு செல்ல ஆண்டவரே ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ரதத்தை போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக்கப்படத்தக்கதாக சீக்கமல தூரம் அங்குறவனவா. இந்த கடைசி காலங்களிலே உடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நடந்தேறுகிறது. இதோ வாசற்படியிலே நிற்கிறீரே. நாங்கள் ஆயத்தமாகத்தக்கதாக ஆண்டவரே உமோடு கூட எப்பொழுதும் இசைந்திருக்க, இணைந்திருக்க, ஜபத்திலே தரித்திருக்க ரீகாமனா தூரமா குறவலவா, ஓ சபல தீரவா குறவா, எங்கள் எல்லாருக்கும் கிருபை தருகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமோடு இணைந்திருக்க, உமோடு இசைந்திருக்க, உம்முடைய மகிமைக்குள்ளே, உம்முடைய மகிமை பிரதாபத்துக்குள்ளே ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமைக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் இருக்க கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ராத்திரியிலே இது ஆயத்தம் பண்ணும்போது எவ்வளவு காரியங்கள் என்று இருதயத்தில் இல்லை. ஆனால் ஆவியானவர் காலை வேளையில நான் ஜெபித்து விட்டு ஆண்டவரே நான் இந்த வசனங்களை எடுத்து ஆயத்தம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீர் தான் என்னோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு படுக்கைக்கு சென்று விட்டேன். ஆண்டவர் காலை வேளையில எப்படியாய் ஆவியானவர் நடத்தி கொண்டு ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து சில வசனங்கள் எல்லாம் நான் ஆயத்தம் பண்ணாதவைகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அதை சொல்லிக்கொண்டே இருக்கு. எவ்வளவு நல்ல ஒரு தேவன். அவருடைய மகிமைக்குள்ளே நாம் நம்மை எப்பொழுதும் காத்துக்கொள்வோம். ஆண்டவர் தம்முடைய மகிமையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை விட நமக்கு இந்த உலகத்துல என்ன வேண்டுங்க? ஒன்றும் வேண்டாம். அவருடைய மகிமையிலே தங்கி தாவரிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இது இரண்டாவதாக எதை குறிக்கிறது என்று நான் முதல்ல நாம் பார்த்தோம். அது தேவனோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உறவு. அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமைக்குள்ளேயே, அந்த மகிமையின் பிரஸ்தாபத்துக்குள்ளே, அந்த மகிமைக்குள்ளேயே நாம் நம்மை ஜெபத்திலே வைத்து காத்துக் கொள்கிறோம். தனி ஜெபம் மட்டும் நமக்கு போதாது. குழுவாயும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் உண்மையாகவே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி என்னை ஊழியக்காரியாக இந்த நாட்களிலே நிலைநிறுத்துகிறது என்று சொன்னால் இந்த ஊழியம் தான். மற்ற ஊழியங்களையும் கொஞ்சம் வெளியிலே சென்று செய்கிறேன்.
அதிகம் அல்ல. ஓடோடி போன நாட்களை காட்டிலும் வீட்டின் அறைக்குள்ளே இருந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறைக்குள்ளே ஆடாதவங்க அரங்கத்திலே எப்படி ஆடுவார்கள். ஆனால் தேவ கிருபையினாலே அரங்கங்களிலே ஆடிவிட்டு இப்பொழுது அறைக்குள்ளே ஆடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் அடிமைக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாய் நடத்துவார் என்று நான் சொன்னேன் அல்லவா. ஆண்டவர் வெளியிலேயே அதிகமாய் தனி ஜெபம் இல்லை என்று அல்ல இருந்தது. ஆனால் வெளி ஊழியங்களை அதிகமாய் கொடுத்தவர் இப்பொழுது உள்ளில் இருந்தே, வீட்டில் இருந்தே, இந்த அதிகாலை வேளையில நான் பஸ் பிடிக்க முடியாது, ஆட்டோ பிடிக்க முடியாது, எனக்கு ஒன்றும், எங்க வீட்டுல இருந்து நாங்க சிட்டிக்கு போவதற்கு 30 கிலோமீட்டர் நான் போவேன். சிட்டிக்குள்ள போறது, எங்க இடங்களுக்கு போறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம், அவ்வளவு நேரம் ஆகும் நான் ஒரு மெயின் இடத்திற்கு வருவதற்கு, நான் இருக்கிற ஸ்தலத்துல. ஆனால் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் இந்த ஊழியங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னான். எவ்வளவு பாக்கியசாலி நான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல, ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஊழியம். இப்ப நமக்கு ஒரு குழு ஜெபம் அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 17:10 சொல்லுகிறது, அங்கே 3 பேர், ஒருவர் யுத்தத்தில் இருக்கிறார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்தான். என்ன அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது, அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணுகிறான், நேரடி யுத்தத்திலே நிற்கிறான். ஆனால் அவருக்காக அந்த மலை உச்சியில் ஏறினவர்கள் யார்? மோசே, ஆரோன், ஊர். நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். மோசே கைகளை உயர்த்தின போது அமலேக்கியர் தோற்று போனார்கள், இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். ஆனால் நேரமாக ஆக அவர் கைகள் சோர்ந்து போன போது ஒரு கல் எடுத்து அவரை உட்கார வைத்து 2 கைகளையும் ஆரோனும் ஊரும் ஏறி பிடித்து கொண்டார்கள். அப்படி பிடித்ததினாலே அமலேக்கியர் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டார்கள். அப்ப யுத்தத்தில் நிற்கிறதற்கு ஒருவர் இருக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு அங்கே ஒரு மூவர் அங்கே இருக்கிறார். இப்ப நமக்கு யுத்தம் எங்க நடக்கிறது? இன்றைக்கு அந்த கரடிப்பட்டிலே ஒரு பெரிய ஊழியம். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்களும் எங்கள் குழுவினரும், நாங்கள் ஒரு 16 பேர், நாங்க ஒரு கிராம ஊழியத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு, எங்க சென்னை மாவட்டத்திலிருந்து அநேகரை அழைத்து கொண்டு அங்கே போகிறோம். எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அந்த கிராமங்களை சந்தித்து கிராம ஊழியத்தை செய்வதற்கு போகிறோம். அப்ப யுத்தத்தில் நிற்கிறவர்கள் சிலர், அதுக்கு பின்னாலே இருந்து ஜெபிக்கிறவர்கள் சிலர். அப்ப ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவை யுத்தத்திலே நிற்க வைத்து, ஏன் மோசேயும் நல்ல யுத்த வீரன், ஒரு எகிப்தியனை கொன்றவன், அவ்வளவு பலமுள்ள ஒரு மனுஷன், யுத்தங்களை நடத்தினார் வருகிற வழிகளில் எல்லாம். அவரே கீழே இருந்திருக்கலாமே, இல்லை, ஆண்டவர் நியமித்தது யோசுவா அந்த யுத்தத்தை செய்ய வேண்டும். மோசே, ஆரோன், ஊர் அந்த ஜெபிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட நம் யோவானின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே நம் ஆண்டவர் அடிக்கடி அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு போவாராம் தம்முடைய சீஷர்களோடு கூட என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்தது. அவரும் ஒரு நாளிலே ஆண்டவரோடு கூட போய் ஜெபிக்கிற ஒரு ஸ்தலம்தான் அந்த கெத்செமனே தோட்டம். அவர் பாடுபட்டு அந்த கடைசி ராத்திரியிலே ஜெபிக்க போன இடம் அல்ல அந்த கெத்செமனே தோட்டம். அது அவர்கள் எப்பொழுதும் அந்த வழக்கத்தின்படி, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும். அவருக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. அவர் தனியே இருந்து அந்த யுத்தத்தை சந்திக்க போகிறார்.
இயேசுவானவர் தனியே சந்திக்க போகிறார். ஆனால் அதற்கு முன்னதாக அவருடைய சிஷ்யர்களை என்ன செய்தாருங்க? பழக்குவித்தார். சேர்ந்து ஜெபிங்கப்பா, சேர்ந்து ஜெபிங்கப்பா, சேர்ந்து ஜெபிங்கப்பா. ஆகையால் தான் பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது சபையார் அவருக்காக ஜெபித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சிறைச்சாலையில இருந்த பேதுரு விடுவிக்கப்பட்ட ஒருவர் தான் அங்கே யுத்தத்தில் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அடிக்கப்பட போகிறார், பிடிக்கப்பட போகிறார். இவர்கள் எல்லாரையும் என்னை நீங்கள் பிடிக்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அதுபோல விட்டுவிட்டார்கள் மற்றவர்களை. இயேசுவை மட்டும்தான் பிடித்துக் கொண்டு போனார். ஆனால் அதுக்கு பின்னால பேக்கப் என்னங்க? ஒருவேளை தூங்கினாங்க அப்போஸ்தலர்கள் என்று நாம் பார்க்கிறோம், சீஷர்கள். ஆனாலும் ஒரு ஜெபத்திலே அவரோடு கூட இருந்தார்கள். அதுக்கு முன்னால் எல்லாம் அவரோடு கூட ஜெபத்திலே இருந்தவர்கள். ஆகையால் தான் அதன் பின்பு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்ட போது இன்னும் கூடி கூடி ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஆகையால் நாமும் கூட அப்படி கூடி கூடி ஜெபிக்கிறவர்கள். அந்த கூட்டு ஜெபத்திலே ஒரு பெரிய வல்லமை இருக்குதுங்க. தனி ஜெபம் நம்மை பலப்படுத்துகிறது, ஆண்டவரோடு கூட நம்மை இணைக்கிறது, ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படும். இந்த கூட்டு ஜெபம் நம்மையும் பலப்படுத்தும், மற்றவர்களையும் பலப்படும். எப்படி ஒரு நெருப்பானது ஒரு கட்டையில இருந்ததுன்னா இன்னொரு கட்டை வைத்து அதுவும் பற்றிக்கொள்ளும். அது போலதான் ஒரு ஜெபம் நாம் இணைந்து ஜெபிக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கத்து தருவாராக. ஆன்லைன் ஜெபங்கள் அல்லது நேரடி ஜெபங்கள் இதெல்லாம் விடவே கூடாது. நல்ல பலமாய் இருக்கிறவர்கள், நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து 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 குழுவாய் ஜெபிங்க. 2 பேர் 3 பேர் ஜெபித்தால் வாரம் முழுவதும் வேண்டாம், வாரத்திலே 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று குறித்து வைத்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க அனல் பறக்கும் நமக்குள்ளே. நாமும் அநேகரை கிறிஸ்துவின் அண்டைக்கு கொண்டு வர முடியும். அன்றைக்கு சபையார் ஜெபித்தார்கள், பேதுரு விடுதலையானார். அன்றைக்கு மோசேயும் ஆரோனும் மோரும் அங்கே மேலே நின்ற போது யுத்தத்தில் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெயமெடுத்தார்கள். இன்றைக்கும் நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு அல்லவா? நாம் தனிப்பட்ட முறையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது நாம் சேர்ந்தும் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். ஆகியால் கர்த்தர் இந்த கூட்டு ஜெபங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எல்லாம் ஒவ்வொரு இடங்களிலே அழைத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் நீர் கொடுத்திருக்கிற குழுக்களாக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குழுக்களாய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டி இருக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நான் இனிமேல் குழுவாய் ஜெபிக்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வீடுகள் தோறும் அன்றைக்கு ஜெபங்கள் நடந்தது. வீடுகள் தோறும் அப்பம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர்களின் நாட்களிலே நடந்தது. இப்பொழுதும் நடக்க வேண்டும். நாம் தனியா சபை எடுத்துட்டு போய் ஜனங்களை நடத்துறது அல்லங்க. தனியா ஜெபிக்கிறது, குழுக்களாய் ஜெபிக்கிறது அது சபைக்கு விரோதமானது அல்ல. சபைக்காக ஜெபிக்கலாம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ரீபாலா தூரமா அந்த மலையின் மேல் ஏறினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த மலையின் மேல் ஏறுகிற அனுபவம், அந்த ஜெபத்தின் அனுபவம், யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிற அனுபவம். ஷீகபாலா தூரமாக்குறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு கரம் கொடுக்கிற ஊழியத்திற்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்தின் வல்லமை அந்த யுத்தத்தில் நிற்கிறவர்களுக்கு அது கிருபை அளிக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவரே, இந்த பூமியிலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு பெரிய சமாதானம் உண்டாகிறதுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென்.
Praise the Lord. இன்றைக்கு ஈரான்லே, இஸ்ரேல்லே, அமெரிக்காலே, லெபனான்லே, இன்னும் பல இடங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பெரிய யுத்தங்களை பார்க்கிறோம். அது தேசங்களை அசைக்கிறது. தேசங்களுக்கு வறுமையை, பற்றாக்குறைகளை, பஞ்சங்களை கொண்டு வருகிறது. ஆகையால் அதை குறித்து அதிகமாக பேசுகிறோம். சின்ன சின்ன ஊர்களிலே, அவர்களுக்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே, தேசங்களின் பட்டணங்களுக்குள்ளே, மாநிலங்களுக்குள்ளே உண்டாகிற, மாவட்டங்களுக்குள்ளே உண்டாகிற யுத்தங்கள், சண்டைகள் உண்டு. குடும்பங்களிலே உண்டாகிற இவைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னார். ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்துகிறபடினாலே இதை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மைக்குட்டை தன்னுடைய அறையிலே கட்டி வைத்திருந்த மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குவேன் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். ஆலயத்திலே துவங்குகிறதுங்க, தேவ பிள்ளைகளின் நடுவிலே துவங்குகிறது இந்த சங்காரம். இந்த சங்காரத்துக்கு நாமும் தப்பித்து கொண்டு அநேகரை தப்புவிக்கிறதற்கு பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறும்போது நம் நச்சுகளில் அடையாளம் போடப்படும். அடையாளம் போடப்பட்டவர்கள் மட்டும் அந்த இடத்துல தப்பிக்கிறார்கள். நீங்கள் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை 11 வசனங்கள் தான். இதை வாசித்து விட்டு இன்றைக்கு உங்கள் வேலைகளுக்கு போங்க. 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. பெருமூச்சு விட்டு, எருசலேமிலே பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கண்டார். அவர்கள் நெற்றிகளிலே முத்திரை போட்டார். ஆகையால் இன்றைக்கு நாம் முத்திரை போடப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இயேசுவானவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்படியானால் நாமும் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களும் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபிக்கிறவர்களாய், குழுக்களாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. அப்படியாய் நாம் இன்னும் அநேக காரியங்கள், ஏறி வருகிற காரியங்கள் குறித்து அநேக காரியங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், அதிகமாய் நான் பிரயாசப்பட்டு வசனங்களை எடுப்பேன். ஆனால் ஆவியானவர் நடத்தும் போது அதை வேறு விதமாய் அதை நடத்தி கொண்டு போவார். ஆகையால் அவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் போது ஆண்டவர் பேசுகிறது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவனிடத்திலே அவர் சொன்னார், ஏறிவாம், இனிமேல் சம்பவிப்பவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று. இந்த நாளிலும் தேவனோடு கூட தனித்து ஜெபிக்கிறவர்களாகும், குழுக்களாய் ஜெபிக்கிறவர்களையும் ஆண்டவர் முத்திரை போட வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் அந்த முத்திரையை நாம் பெற்றவர்களாய் இந்த நாளிலும் கூட நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த இனி வரும் காரியங்கள் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் பார்க்கிறதான இந்த யுத்தங்களின் செய்திகள், இவைகள் எல்லாம் நம்மை பயமுறுத்தாமல் இவைகளுக்காக நாம் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேரை மூர்ச்சித்து விழுந்து கிடக்கிறார்கள், எத்தனை அப்பாவி ஜனங்கள் இதிலே மரித்து போயிருக்கிறார்கள். இவர்களுக்காக எல்லாம் நாம் வேண்டிக் கொள்வது, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவைகளை எல்லாம் நாம் வைத்து ஜெபித்து 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 ஜெயம் பெறத்தக்கதான் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்ய போகிறார். முத்திரை பெற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சேரத்தக்கதான். எபேசியர் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையை நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அந்த பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையை பெற்றவர்களா தேவ சமூகத்திலே போய் நிற்கத்தக்கதான் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியா. கடைசியாய் அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்கள் முத்திரையாய் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா. கடைசியாய் ஒரு முறை எல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நாங்கள் ஏறி வா என்று நீர் அழைக்க நாங்கள் ஏறி வரத்தக்கதாக, கோடி இசைந்து வரத்தக்கதாக, இணைந்து வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் கொடுக்கிற என்ன முத்திரையை என்னும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையுமே எங்கள் தனி ஜெபங்களிலும் ஆண்டவரே எங்கள் குழுக்களின் ஜெபங்களிலும் எங்களை உபயோகப்படுத்த போகிற உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நாம் செபிப்போம். அன்பின் நேசரே, இந்த நல்ல அதிகாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே வந்து இவ்வளவு நேரமாய் ஏறிவா என்று அன்றைக்கு யோவானுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானிக்க கிருபை தந்திரே. அதை வைத்து நாங்கள் செபித்து ஸ்தோத்திரிக்க கிருபை தந்திரேன். நீர் இறங்கினதனாலே தான் நீர் ஏறினீர் ஆண்டவரே, ஏறினவரே இறங்கினீர். ஆகையால் நீர் எங்களுக்கு இரக்கம் காண்பிக்காவிட்டான் நாங்களும் ஏறி வர முடியாதப்பா. எங்களை ஏறி வர்றதுக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அழைத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற கிருபைகளை ஆண்டவரே, வரங்களை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் உபயோகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உமோடு கூட தனி ஜெபத்திலும் ஆண்டவரே குழு ஜெபங்களிலும் நாங்கள் எப்பொழுதும் இசைந்து இணைந்திருந்து எங்களை சூழ நடக்கிறதான காரியங்களுக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களா எங்களை எல்லாம் நீர் மாற்றுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். முடிவு உடனே வராது என்று சொன்னேன். ஆகையால் முடிவு உடனே இல்லை அப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது எங்களை கொண்டு நீ செய்யும் ஆண்டவரே. அதை பிரசங்கிக்கப்பட்ட பின்புதான் முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எங்கள் ஊழியங்களிலே கரம் கூட இருந்து நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த கரம் கொடுக்கும் ஊழியத்தை நாளிலே மகிமையாய் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இன்னும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஏறி வருகிற அனுபவத்திலே ஆண்டவரே, யுத்தத்தில் நிற்கிறவர்கள் ஒருவராயிருந்தாலும் ஏறி வந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு நீர் முத்திரை போட்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.